குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.5. இந்த எக்ஸசைஸ் உள்ள கணக்கை காசியன் எலிமினேஷன் மெத்தடில் எப்படி இந்த கணக்கு போடலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு கணக்கு solve the following system of linear equation by Gaussian elimination method. Gaussian elimination method. First கணக்கு இப்போ காசியன் எலிமினேஷன் மெத்தடில் இந்த கணக்கு எப்படி போடுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அக்யூமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபி இந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் சேர்த்து எழுதிக்க. இந்த அக்யூமெண்டட் மேட்ரிக்ஸ் இந்த ஈக்குவேஷன் பார்த்து அப்படியே எழுதிக்க. ஸோ 2 -2 3 இங்கே 1 2 -1 இங்கே 3 -1 2 இங்கே எழுதிக்க. 1 2 -1 3 -1 2 இங்கே இருக்கிறது பி 2 3 1 2 3 1. ஓகே, இப்போ இதில் இப்போ 1 வந்து R2ல் இருக்குது, அதை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிப்போம். R1ம் R2யும் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ R2 இன்டர்சேஞ்சு R1 அப்படியே மாற்றி எழுதிடுவோம். ஸோ 1 2 -1 3 2 -2 3 2 3 -1 2 1. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இந்த ஒரு முக்கோணம் மாரி உள்ள 3 நம்பரையும் நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு 0 0 அப்புறம் இங்கே 0 3 0 ஆகிட்டுன்னா அதுக்கப்புறம் கணக்கு எப்படி அது நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த 3 0 ஆக்குறது ஏற்கனவே நம்ம பை எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தடில் எப்படி இந்த கணக்கு போடுறது அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதே தான் திரும்ப நம்ம செய்ய போகிறோம் இதில். இப்போ ஃபஸ்ட் ரூல்ஸு R2 implies R2 minus 2R1. R3 implies R3 minus 3R1. வழக்கம் போல் நீ என்ன செய்யணும்னா இந்தமாரி ஒரு கோடை போட்டுக்க. இது மேலே ரஃப் ஒர்க்குன்னு எழுதிட்டு இந்த ரூல்ஸ் எல்லாம் முதல்ல பார்த்துட்டு அதை அப்படியே பார்த்து எழுது. முதல்ல இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதை அப்படியே பார்த்து எழுது. அந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்னென்ன ஃபஸ்ட்டு இது பண்ணியிருக்கோம், R2 implies R2 minus 2R1. இது ஒன்று ரஃப் ஒர்க்கில். ஃபஸ்ட்டு R2 இதில் என்ன இருக்குது, R2 அப்படியே எழுதிரு. R1 எதால் பெருக்கணும்னா 2ஆல் பெருக்கணும். R1 2ஆல் பெருக்கணும். R2 அப்படியே எழுதிட்டு R1 அப்படியே 2ஆல் பெருக்கணும். வழக்கம் போல் உள்ள ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு 2 -2 3 2 2 4 -2 6 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். இப்போ மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டு கேன்சல் ஆகிடும் 0. நெக்ஸ்ட்டு -6 5a நெக்ஸ்ட்டு -4. அடுத்த ரூல்ஸு இதில் அடுத்த ரூல்ஸ் என்னென்னா R3 implies R3 minus 3R1. R3 பார்த்து எழுதிரு. ஸோ R3 3 -1 2 1 அது அப்படியே பார்த்து எழுதிரு. 3 -1 2 1. இப்போ R1
3ஆல் பெருக்கணும். இப்போ இதுதான் உனக்கு R1. ஸோ R1 3ஆல் போகும்போது 6, இதுவும் 6, இது 9, அடுத்தது 6. இது இங்கே எழுதுறீங்க. 3, 6 minus 3 9. R3 ஆகிட்ட R3ங்கிறது இது. இப்போ 3R1 அப்படிங்கும்போது நம்ம இதை தான் பார்க்கணும் இல்லையா? இதை பார்க்கக்கூடாது, இதை தான் நம்ம பார்க்கணும். இதை நம்ம என்ன செய்யணும்னா 3ஆல் பெருக்கும்போது ஃபஸ்ட்டு 3, 6, -3, அடுத்தது 9. இதை பார்த்து சொல்லக்கூடாது, இதுதான் பார்த்து சொல்லணும். ஓகே, இப்போ என்ன செய்யணும்னா நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது இது 0, நெக்ஸ்ட்டு இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ஸோ -7, இங்கே 5, நெக்ஸ்ட்டு -8. நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இப்போ எழுதணும். நம்ம இப்போ எது மாற்றிருக்கோம் அப்படின்னா R2யும் R3யும் மாற்றிருக்கோம். R3யும் மாற்றிருக்கோம். இப்போ அது மட்டும் நம்ம R1 அப்படியே பார்த்து எழுதுவோம். ஃபஸ்ட்டு R1, ஸோ 1, 2, -1, 3. இப்போ R2 நம்ம என்ன சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோமோ அது இங்கே எழுதுவோம். ஸோ 0, -6, 5, -4. அடுத்தது 0, -7, 5, -8. 0, -7, 5, -8. இப்படி விட ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ 1க்கு கீழே நான்-0 நம்பருக்கு கீழே 2 0 ஆக்கிட்டோம். அடுத்தது இந்த நம்பரை மட்டும் நம்ம என்ன செய்யணும்னா 0 ஆகணும். 0 ஆக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம கணக்கை போட்டுடலாம். எப்படி போடலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அடுத்த ரூல்ஸு, அது 0 ஆகுது அப்படியே மாற்றி அப்படியே பெருக்கிற வேண்டியதான். இதை வந்து R2வை 7ஆல் பெருக்கணும், R3யை 6ஆல் பெருக்கணும். அப்போ 2 ஈக்குவல் ஆயிரும். மைனஸோ ப்ளஸ்ஸாக போட்டால் கேன்சல் ஆயிரும். ஸோ R3 implies 6R3 அப்படியே மாற்றி இந்த R3யை 6 -7R2 அந்த ரூல்ஸ் இங்கே போடுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ R3 implies 6R3 -7R2 ரூல்ஸ் ஃபஸ்ட்டு. இப்போ R3யை 6ஆல் நம்ம பெருக்கணும். 6ஆல் பெருக்கும்போது 0, -42, 30, -48. அதேமாதிரி R2வை 7ஆல் பெருக்கணும். பெருக்கும்போது 0, -42, 35, -28. இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா இது மைனஸ் பண்ணுறோம். ஸோ இது மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும். இப்போ இது 2 0, 0, இங்கே -5, -20 வந்துடும். ஸோ R3 மட்டும் இங்கே மாற்றிருக்கோம். ஸோ மற்றதெல்லாம் நம்ம இங்கே பார்த்து இந்த R1 R2 ஃபஸ்ட்டு அதே தான் நம்ம எழுதுகிறோம் அதில். ஸோ R1 1, 2, -1, 3, 0, -6, 5, -4. இப்போ என்ன நம்ம போட்டிருக்கோமோ அதை பார்த்து எழுதிக்கலாம். இங்கே போட்டிருக்கிறத நம்ம அதை பார்த்து எழுதிக்கலாம். அப்போ 0, 0, -5, -20, -20. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த முக்கோண வடிவத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா 0 0ன்னு வந்துடுது. இப்போ இதுதான் அது ரோ எக்லான் ஃபார்மு. ரோ எக்லான் ஃபார்மில் வந்துட்டோம். இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இதுலேருந்து நம்ம என்ன செய்யணும்னா இதுதான் எக்ஸு, ஒய், இசட்டு, இது பி. நம்ம மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் AX = B, X = A 1 B போட்ட மாரி இதுதான் A, இது B, AX B. இப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் = 3. இதனுடைய கோவிஷன் தான் இது. இப்போ முதல்ல கடைசியாக என்ன இருக்குன்னு பாருதில். ஸோ -5z -5z = -20 ஈக்குவல் டு -20. இதுலேருந்து இசட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இசட் = -20/-5 = 4ன்னு வந்துடுது. அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல -6 + 5z -5y, இது எக்ஸுடைய மதிப்பு 0. ஸோ -6y + 5z = -4
அந்த ஈக்குவேஷனை எழுதிக்க. ஸோ -6y ப்ளஸ் 5z ஈக்குவல் டு -4. அந்த ஈக்குவேஷனை எழுதிட்டோம், ரெண்டாவது ஈக்குவேஷனு. இப்போ இதில் வந்து நம்ம z ஈக்குவல் டு 4ன்னு தெரியும். ஸோ இது -6y ப்ளஸ் 5z, 5 4s are 20 ஈக்குவல் டு -4. இப்போ -6y is equal to -4 -20 is equal to -24ன்னு வருது. இப்போ y is equal to -24 by -6 is equal to 4. இப்போ ரெண்டு மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். ஒய்க்கும் இசட்டுக்கும் மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து எக்ஸுக்கு மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எக்ஸ் 1x ப்ளஸ் 2y மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 3. அந்த ஈக்குவேஷன் நீங்கள் எழுதணும். ஸோ எக்ஸு ப்ளஸ் 2y ஸோ மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 3. இதில் எக்ஸோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒய்யோட மதிப்பு 4, இசட்டோட மதிப்பு 4. இது இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ எக்ஸு ப்ளஸ் 2 × 4 8. ஸோ மைனஸ் இசட்டினுடைய மதிப்பு 4. ஸோ 4 இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 3. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 - 4 ஈக்குவல் டு -1. இப்போ எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் இசட் மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் காசியன் எலிமினேஷன் மெத்தட். ப்ளான் ஃபார்முக்கு கொண்டாந்து இந்த மாதிரி ஈக்குவேஷனை போட்டு கண்டுபிடிக்கிறது தான் காசியன் எலிமினேஷன் மெத்தட். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கடைசியாக ஆன்சர் எழுதுவோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1, ஒய் இஸ் ஈக்குவல் டு 4, இசட் இஸ் ஈக்குவல் டு 4. இதான் நம்ம ஃபைனல் ரிசல்ட். இப்போ இதே அதேமாரி ரெண்டாவது சப்ஸ்டியூஷன் இருக்குது, அதை நீ போட்டிருங்க. இப்போ அடுத்த கணக்கு போகணும். ஸோ ரெண்டாவது கணக்கு, ரெண்டாவது சம். ஸோ ரெண்டாவது சம்மு, if ax² plus bx plus c is divided by x plus 3, x minus 5 and x minus 1, the remainders are 21, 61 and 9 respectively. Find A, B and C using Gaussian elimination method. இதே மெத்தட் தான். ஆனால் இங்கே வந்து என்ன செய்யணும், நம்ம ரிமைண்டர் தேரம் 10th படித்த மாதிரி ரிமைண்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ அதை வச்சு நம்ம இந்த கணக்கு போடுறோம். இதுதான் நம்ம என்ன செய்யணும்னா f(x) நம்ம எடுத்துக்கணும். ஸோ f(x) ஈக்குவல் டு ax² ப்ளஸ் bx ப்ளஸ் c. ஃபஸ்ட்டு இங்கே x + 3 = 0னா x is equal to -3. ஸோ f of -3 is equal to a of -3 whole square plus b of -3 ஸோ ப்ளஸ் c is equal to என்னுடைய ரிமைண்டர் ஃபஸ்ட் எடுத்தான ரெஸ்பெக்டிவ்லி 21. ஸோ 21 இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்குன்னா 9a. ஸோ -3 whole square 9a -3b ப்ளஸ் சி ஈக்குவல் டு 21. இதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. அதேமாரி நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் இங்கே x - 5 ஈக்குவல் டு x is equal to 5. ஸோ f of 5 ஈக்குவல் டு a of 5² ப்ளஸ் b of 5 ப்ளஸ் c. இதனுடைய ரிமைண்டர் 61. ஸோ 61 போட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணால் 25a ப்ளஸ் 5b plus c equal to 61. இது equation number 2. Next f of last 1. So f of 1 x minus 1 equal to 0, x is equal to 1. So f of 1 is equal to a plus b plus c is equal to 9. Equation number 3. இதில் 3 ஈக்குவேஷன் வந்துருச்சு. ஃபைண்ட் ஏபிசி. வழக்கம் போல் நம்ம இதை எப்படி போடுறது, வழக்கம் போல் காசியன் எலிமினேஷன் மெத்தடில் எப்படி போடுறது. இப்போ இதனுடைய கோவிஷன்ட்டை எழுதுவோம். இங்கே எழுதும்போது ஸோ 9 -3 1 21 நெக்ஸ்ட்டு 25 5 1 61 1 1 1 9. இப்போ இதுதான் என்னென்னா ஆர்குமெண்டட். ஸோ ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ்
ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ். ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு எழுதிரு. இப்போ இதுலேயும் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிடுவோம். என்னென்னா ஃபஸ்ட்டு இதையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். R1ஐயும் R3யும் ரீப்ளேஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அதை இங்கே எழுதிரு. ஸோ R1 இன்டர்சேஞ்சு R3 இதை பார்த்து நம்ம எழுதிரு. ஸோ என்ன வருதுன்னா 1 1 1 9 25 5 1 61 நெக்ஸ்ட்டு 9 -3 1 21 நடுவில் கூட எழுத போட்டுக்கணும். இந்த 1 இங்கே இருக்கட்டும். அப்போ தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். வழக்கம் போல் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தடு எப்படி நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது பை த ரூல்ஸ் போடுவோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு கோடை போட்டுக்க. ரஃபர்க்கு போடுங்க. ஸோ ரஃபர்க் மேலே ரூல்ஸு. ஃபஸ்ட் ரூல்ஸு R2 implies R2 மைனஸ் அதுக்கு அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 25. ஸோ 25 R2-வை 25 R1 பெருக்குவோம். 25 R1 பெருக்கும்போது என்ன ஆகிடும்னா ரெண்டுமே ஈக்குவலாக 0 ஆயிரும். ஃபஸ்ட் ரூல்ஸு. நெக்ஸ்ட்டு R3 என்ன செய்யறோன்னா R3 மைனஸ் 9 R1 ரூல்ஸ் இங்கே போட்டுப்போம். ஸோ R2 implies R2 மைனஸ் 25 R1 ஃபஸ்ட் ரூல்ஸு. மேலே R2-வை பார்த்து எழுதிரு. ஸோ R2ங்கிறது என்னென்னா இதுதான் 25 5 1 61. ஸோ 25 5 1 61. R1 25ஆல் பெருக்கு எல்லாமே இதெல்லாமே 25. இது என்னென்ன வரும் 225 வருது. ஸோ 25 25 25 225. இதை என்ன நம்ம செய்யணும் மைனஸ் பண்ணுவோம். இது மைனஸ் மைனஸ் மைனஸு மைனஸ் இது 0. ஸோ மைனஸ் 20 மைனஸ் 24. ஸோ மைனஸ் 164ன்னு வந்துடுது. நெக்ஸ்ட்டு அடுத்த ரூல்ஸ் R3. ஸோ R3 implies R3 மைனஸ் 9 R1. R3-யை பார்த்து எழுதிரு. ஸோ 9 minus 3 121. ஸோ 9 minus 3 121. அடுத்தது R1-னை 9ஆல் பெருக்கணும். ஸோ R1-னை 9ஆல் பெருக்கணும்னா ஸோ 9 9 9 81. இதுதான் R1. R1 9 9 9 9 × 9 81. ஸோ எழுதிடுறோம். ரெண்டுத்தையும் என்ன செய்யணும்னா மைனஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ மைனஸ் மைனஸு மைனஸ் மைனஸு இது 0. நெக்ஸ்ட்டு மைனஸ் 12. நெக்ஸ்ட்டு மைனஸ் 8 மைனஸ் 60. இந்த ரெண்டு ரூல்ஸும் போட்டோம். இதை அப்படியே இங்கே பார்த்து எழுதிடுவாங்க ஃபஸ்ட்டு இந்த ரூல்ஸில். இப்போ என்னென்ன மாற்றிருக்கோம்னா R2 R3 மட்டும் மாற்றிருக்கோம். ஸோ R1 அப்படியே பார்த்து எழுதிரு. ஸோ 1 1 1 9. நெக்ஸ்ட் R2 பார்த்து எழுதிரு. 0 மைனஸ் 20 மைனஸ் 24 மைனஸ் 164. நெக்ஸ்ட்டு 0 மைனஸ் 12 மைனஸ் 8 மைனஸ் 60. இப்போ இதில் வந்து இது 0 ஆகிட்டு இது 0 ஆகிட்டு இது மட்டும் நம்ம 0 ஆக்கணும். ஸோ 0 ஆக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா இப்போ எல்லாமே இதையும் 4ஆல் டிவைட் பண்ணலை, இதையும் 4ஆல் டிவைட் பண்ணால் கொஞ்சம் சின்ன நம்பர் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சுருக்கலாம். ஸோ அதை ஃபஸ்ட்டு செய்வோம். ஸோ R2 implies R2 by 4. அப்போ இன்னொன்று R3 implies R3 by 4. ரெண்டுத்தையும் 4ஆல் டிவைட் பண்ணுவோம். 1 1 1 9. இதை டிவைட் பண்ணால் மைனஸ் 5. மைனஸ் 4ஆலே நம்ம எல்லாத்தையும் டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணால் ஸோ மைனஸ் இந்த இடத்துல R2-வை மைனஸ் 4ஆல் டிவைட் பண்ணால் என்னென்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். 0 5 6 41. நெக்ஸ்ட்டு 0 மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் 15. இப்போ கொஞ்சம் சின்ன நம்பரை இது ஆன பிறகு என்ன செய்யணும்னா இதை மட்டும் நம்ம என்ன செய்யணும்னா 0 ஆக்கணும். 0 ஆக்கிறதுக்கு ரூல்ஸ் என்னென்னா அப்படியே மாற்றி பெருக்க வேண்டியதுதான். ஸோ இம்ப்ளைஸ் ஸோ R3 implies 5 R3. R2 உள்ள கோஎஃபிஷியன்ட் 5. 5 R3 ப்ளஸ் 3 R
2. இப்போ அந்த ரூல்ஸ் இங்கே எழுதிட்டு நம்ம அதில் ஃபஸ்ட்டு போடுவோம். R3 implies 5R3 plus 3R2. இப்போ 5ஆல் நம்ம என்ன செய்யணும், எல்லாத்தையுமே பெருக்கணும். பெருக்கும்போது என்னென்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். -15 -10 -75 5ஆல் பெருக்கும்போது. ஸோ 0 -15 -10 -75. நெக்ஸ்ட்டு R2வை 3ஆல் பெருக்கணும். 3ஆல் பெருக்கும்போது 15 18 123 3ஆல் பெருக்கும்போது. ஸோ 0 15 18 123 இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டுறோம். கூட்டும் போது இது 0, இதுவும் 0ன்னு ஆயிரும். ஸோ இது 8, இது 48. அதை இங்கே எழுதிடுறோம். மற்றதெல்லாம் R3 மட்டும்தான் இங்கே மாறி இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் அப்படியே அதை பார்த்து எழுதிடுவோம். ஸோ பார்த்து எழுதும்போது 1 1 1 9, நெக்ஸ்ட்டு 0 5 6 41, நெக்ஸ்ட்டு 0 0 8 48. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ பாரு, இந்த என்ன ஒரு முக்கோணம் என்ன ஆயிடுச்சுன்னா 0 0ன்னு இருந்தது. இதானது ரோ எக்லான் ஃபார்மு. உடனே நம்ம ஈக்குவேஷனை போட்டு நம்ம என்ன செய்யலாம், இதில் வந்து எக்ஸ் கோவிஷன்ட்டு ஒய் கோவிஷன்ட்டு 0 0 வந்து. ஸோ 8Z, அதாவது இதில் வந்து சி இசட்டுக்கு பதிலாக இங்கே ஏபிசின்றது. ஸோ 8C ஈக்குவல் டு 48. ஸோ 48. ஸோ C is equal to 48/8 அடிச்சிட்டோம்னா 6. நெக்ஸ்ட்டு அடுத்தது ரெண்டாவது ஈக்குவேஷன் 5B. ஸோ 5B ப்ளஸ் 6C ஈக்குவல் டு 41. ஸோ 41. இப்போ C நம்மளுக்கு தெரியும். ஸோ 5B plus 36 equal to 41. So 5B is equal to 41 minus 36 equal to 5. So B is equal to 5/5 1. இப்போ C கண்டுபிடிச்சாச்சு, B கண்டுபிடிச்சாச்சு, A கண்டுபிடிக்கணும். ஸோ ஏங்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். A plus B plus C is equal to 9. A plus B plus C is equal to 9. இதுலேருந்து ஏ தான் மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ ப்ளஸ் 1 ப்ளஸ்ஸு சி இஸ் ஈக்குவல் டு 6 இஸ் ஈக்குவல் டு 9, சி இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 9 minus 7 ஈக்குவல் டு 2. இப்போ ஏனோட மதிப்பு 2. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் ரிசல்ட்டு. ஸோ ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஏபிசி. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 2, B is equal to 1 and C is equal to 6. The final result. அவ்வளோதான். ரெண்டாவது ஈக்குவேஷன் மட்டும் நம்ம மாற்றிட்டு கரெக்டாக A is equal to 2, B is equal to 1, அடுத்து C is equal to 6 நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு 3 4 உனக்கு ஹோம் இருக்குது. ஆனால் அந்த 3வது கணக்கு மட்டும் நம்ம ஹின்ஸை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதை நீ வந்து இந்த 3வது கணக்கு மட்டும் ஒரு தடவை நீ கணக்கை படித்து பாரு. அதில் ஹின்ஸை நான் சொல்லிடுறேன், அதுபடி நீ அந்த கணக்கை போட்டுரு. ஸோ 3வது பொறுத்தவரையில் இந்த ஒரு இதை என்ன செய்யிருக்காங்க, an amount of rupees 65,000 invested in 3 bonds at the rate of 6%, 8% and 10% per annum. Respectively, the total annual income is the income from the third bond is
600 more than that from the second band. Determine price of each bond. Determine the price of each band. இதுவை நம்ம காசியன் எலிமினேஷன் மெத்தடில் போடணும். இதில் ஹின்ஸை மட்டும் நம்ம எழுதி அந்த ஃபார்மை மட்டும் நீ எழுதி வச்சிக்க. இதை விட நீ ஹோம்ஒர்க்காக போட்டுருங்க. ஹோம்ஒர்க் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அமௌண்டட் இன்வெஸ்டட் 3 பாண்டில் போடுறாங்க 65,000. அதை ஃபஸ்ட்டு கணக்கை படித்து பார்த்துக்க. அதுக்கப்புறமா நீ இந்த கணக்கை போடலாம். ஃபஸ்ட்டு அமௌண்ட் இன்வெஸ்டட் in bond 1 ஈக்குவல் அது எக்ஸ்ன்னு எடுத்துக்க. நெக்ஸ்ட் அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் பாண்டு 2 அதை ஒய்ன்னு எடுத்துக்க. நெக்ஸ்ட்டு அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் பாண்டு 3 அது இசட்னு எடுத்துக்க. ஸோ இந்த 3 பாண்டினுடைய மதிப்பு வந்து 65,000. அதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்ஸ் ஈக்குவல் டு 65,000. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்க. அடுத்தது 6%, 8% அண்டு இந்த இதில் 10% இருக்குது. 10%ங்கிறது கரெக்ஷன். இதை வந்து இந்த 10% வந்து புக்கிலே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ 9% இதை மாற்றிக்க. 9% இதை மாற்றிக்க. 6% கிடையாது, சரி 10% கிடையாது, 9% மாற்றிக்க. சரியா? இப்போ 9% போட்டு தான் நம்ம கணக்கு போடணும். ரெண்டாவது ஈக்குவேஷன் எப்படி எழுதுனா, இது அப்படியே 6%னா 6/100 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 8/100 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 9%னா 9/100 இன்ட்டு இசட் இஸ் ஈக்குவல் டு 4800. இதை நம்ம இந்த 100 அந்த பக்கம் கொண்டு போக வச்சுன்னா என்ன இருக்குன்னா 6x ப்ளஸ் 8y ப்ளஸ் 9z இஸ் ஈக்குவல் டு 480000. ஈக்குவேஷன் நம்பர் 2 ரெண்டாவது ஈக்குவேஷன் இது. அடுத்து மூணாவது ஈக்குவேஷன் இந்த சம்மை படித்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குதுன்னா, ஸோ தேர்ட் பேண்டு இஸ் மோர் தென் 600 செகண்ட் பேண்டை விட. ஸோ 9/100 இசட் மைனஸ் 8/100 ஒய் இஸ் ஈக்குவல் டு 600. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 0 அங்கே கொண்டு போயிட்டீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் 8y ப்ளஸ் 9z இஸ் ஈக்குவல் டு 660. 600 நெக்ஸ்ட்டு 200. இங்கே என்னென்னா 0x இருக்குது. எக்ஸ் இல்லைன்னா 0x இருக்குன்னு அர்த்தம். இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ வரிசையாக நான் வந்து ஈக்குவேஷன் எழுதிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 65,000. அப்புறம் 6x ப்ளஸ் 8y ப்ளஸ் 9z இஸ் ஈக்குவல் டு 480000. நெக்ஸ்ட்டு 0x மைனஸ் 8y ப்ளஸ் 9z இஸ் ஈக்குவல் டு 60000. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2, இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இந்த 3 ஈக்குவேஷன் வச்சு வழக்கம் போல் நம்ம எக்ஸ்ஒய் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதான். அதாங்க காசியன் எலிமினேஷன் மெத்தடில் இந்த கணக்கு போடணும். இது வந்து உனக்கு ஹோம்ஒர்க்காக நீ இது போடு. இந்த ஹின்ஸை மட்டும் நீ பார்த்துக்க. அடுத்த 4 உனக்கு ஹோம்ஒர்க்கு தான். இனிமேல் அடுத்த ரூல்ஸ் நம்பர் அடுத்த எக்ஸசைஸ் போகிறோம். எக்ஸசைஸ் நம்பர் 1.6. இப்போ ரேங்க் மெத்தட் படி எப்படி இந்த கணக்கு போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதில் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஒன் டெஸ்ட் ஃபார் consistency and if possible solve the following system of
equation by rank method. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரேங்க் மெத்தடு. அது எப்படி போகிறது இந்த கணக்கு அப்படின்னு பார்ப்போம். ரேங்க் மெத்தட் ஃபஸ்ட்டு கணக்கு x minus y plus 2z equal to 2. நெக்ஸ்ட்டு 2x plus y plus 4z is equal to 7. நெக்ஸ்ட்டு 4x minus y plus z is equal to 4. நம்ம வழக்கம் போல் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் மெத்தடில் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பின்னு போடுவோம். அடுத்தது அக்யூமெண்டட் மேட்ரிக்ஸ் போடுவோம். ஸோ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி. இப்போ இதில் ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட் 1, ஸோ -1 2 2 1 4 அண்டு 4 -1 1. ஸோ எக்ஸு ஒய் இசட் இஸ் ஈக்குவல் டு 274. இப்போ அக்யூமெண்டட் மேட்ரிக்ஸ் எப்படி வருது? அக்யூமெண்டட் மேட்ரிக்ஸ் அதாவது ஏ பி இது சேர்த்து எழுத வேண்டியதான். ஸோ 1 -1 2 2 இதை அப்படியே சேர்த்து எழுத வேண்டியதான். நெக்ஸ்ட்டு 2 1 4 7. நெக்ஸ்ட்டு 4 -1 1 4. இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கலாம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா வழக்கம் போல் என்னென்னா எக்லான் ஃபார்மில் இந்த முக்கோணத்தை 0 0ன்னு ஆக்கணும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் 0 0ன்னு ரூல்ஸை போட்டு நம்ம ஃபஸ்ட்டு போடுவோம். ஃபஸ்ட் ரூல்ஸ் இந்த இடத்துல என்ன செய்யணும், நம்ம ரஃப் ஒர்க்குன்னு எழுதிரு. ஸோ ஒரு கோடை போட்டு ரஃப் ஒர்க்குன்னு எழுதிரு. ஸோ ரஃப் ஒர்க்கு முதல் ஃபஸ்ட்டு என்ன ரூல்ஸ் அப்படின்னா R2 இந்த இதில் 2 இருக்குது. இதில் அப்போ R2 - 2R1 R2 - 2R1. நெக்ஸ்ட்டு R3 - 4R1. ஸோ R3 - 4R1. வழக்கம் போல் இங்கே நீ ஒவ்வொரு ரூல்ஸையும் தனித்தனியாக போட்டுக்க. R2 - 2R1 போட்டிங்கன்னா R2வை பார்த்து எழுது. 2147 2147. நெக்ஸ்ட்டு R1 என்ன செய்யணும்னா நம்ம 2ஆல் பெருக்கணும். 2 - 2 4 4 2 - 2 4 4. இப்போ ரெண்டுத்தையும் என்ன செய்யணும், மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸு இது வந்து 0. நெக்ஸ்ட்டு 3. நெக்ஸ்ட்டு 0. நெக்ஸ்ட்டு 3. நெக்ஸ்ட் ரூல்ஸ் R3 - 4R1. இப்போ R3யை பார்த்து எழுதிக்க. ஸோ R3ங்கிறது தான் 4 - 1 1 4. ஸோ 4 - 1 1 4. இப்போ R1 எதால் பெருக்கணும்னா 4ஆல் பெருக்கணும். ஸோ 4 - 4 4 4 இப்போ 4ஆல் பெருக்கும்போது 8 8. ஸோ 4 - 4 நெக்ஸ்ட்டு 8 8. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் இதுவும் மைனஸ். ஸோ 0. அடுத்தது 3. அடுத்தது -7. நெக்ஸ்ட்டு -4. இது ரெண்டு ரூல்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். இதை நம்ம R2 R3 மட்டும் மாற்றிடுவோம். இதை பார்த்து நம்ம இங்கே எழுத வேண்டியதான். R1 அப்படியே எழுத வேண்டியதான். ஸோ 1 -1 2 இங்கே 3. இங்கே R2ங்கிறது 0 3 0 3 0 3 0 3. அடுத்தது R3 0 3 -7 -4 0 3 -7 -4. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த இடத்துல 3 3ன்னு இருக்குது. அப்போ 3ஆல் நம்ம டிவைட் பண்ணிடுவோம், ஈஸியாக இருக்கும். ஸோ R2 implies R2/3. பாய்க்கலாம் அப்படியே எழுது. -1 2 3 0 3ஆல் நம்ம டிவைட் பண்ணால் 1 0 3ஆல் டிவைட் பண்ணால் 1. பாக்கி அப்படியே எழுது. -7 -4.
நெக்ஸ்ட்டு அடுத்தது இதை நம்ம ஜீரோன்னு ஆக்கணும். ஃபஸ்ட்டு ஜீரோ ஆக்கிறதுக்கு என்ன செய்யணும், இதை R3 minus 3R2 அந்த அடுத்த ரூல்ஸு R3 implies R3 minus 3R2 இந்த ரூல்ஸை நீங்கள் போடுங்க. ஸோ R3 implies R3 minus 3R2 போடும்போது R3 எழுதிரு ஃபஸ்ட்டு 0 3 minus 7 minus 4 R2 3ஆல் பெருக்கணும். ஸோ R2 3 ஸோ 0 3 0 3 இது நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் இதுவும் மைனஸ். ஸோ இங்கே 0 இது 0 நெக்ஸ்ட்டு -7 நெக்ஸ்ட்டு -7. ஓகே, இப்போ என்ன செய்கிறோன்னா நம்ம பாக்கியெல்லாம் போய் எழுதுகிறோம். இப்போ எழுதும்போது ஃபஸ்ட்டு மற்றெல்லாம் ஃபஸ்ட்டு இது இங்கே மாற்றினது R3 மட்டும் தான் மாற்றிருக்கோம். பாக்கி உள்ளதை அப்படியே பார்த்து எழுது. ஸோ 1 -1 2 இந்த இடத்துல இங்கே கவனிங்க. R1 வந்து மேலே வந்து 2 தான் இருக்குது. இங்கேயும் என்னென்னா 2 தான், இங்கேயும் என்னென்னா 2 தான். அப்போ 2 நெக்ஸ்ட்டு R2 அப்படியே பார்த்து எழுது. ஸோ 0 1 0 1 நெக்ஸ்ட்டு R3 இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதில். ஸோ என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா 0 0 -7 -7. ஓகே, இப்போ இதை நம்ம என்ன செய்யணும்னா எக்லான் ஃபார்மில் கொண்டாந்துட்டோம். எக்லான் ஃபார்மில் கொண்டாந்துட்டோம். இப்படி வந்துட்டா அப்படின்னா ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி ரூல்ஸு. இதை நான் இங்கே கவனிச்சுன்னா இங்கே பாருங்கள், கன்சிஸ்டன்சி ரூல்ஸில் ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏபி ரெண்டும் நம்ம ரேங்க் நம்ம என்ன ஈக்குவலாக இருந்தது என்னங்கிறதுனா number of unknown variables. The system is consistent and it has unique solution. இது ரோ அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா ரேங்கை குறிக்குது. இந்த ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் non-zero rows is called rank. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். 3 ரூல்ஸ்லாம் ரெண்டும் ஈக்குவலாக இருந்து அன்னோன்னு ஈக்குவலாக இருந்ததுன்னா அது யூனிக் சொல்யூஷன் இருக்கும். யூனிக் சொல்யூஷனாக ஒரே ஒரு சொல்யூஷனு. அடுத்து ரெண்டுமே ஈக்குவலாக இருந்து லெஸ் தென் n நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் 3 இங்கே இருக்குது. நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் 3 விட குறைச்சலாக இருந்ததுன்னா இந்த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் இன்ஃபினிட்டிவ் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். மெனி சொல்யூஷன் இருக்கும். நம்பர் ஆஃப் மெனி சொல்யூஷன் இருக்கும். நம்பர் ஆஃப் மெனி சொல்யூஷன் இல்லை நம்பர் ஆஃப் சொல்யூஷன் கூட ஓகே. இன்ஃபினிட்டிவ் நம்பர் ஆஃப் சொல்யூஷனும் கரெக்டு தான். சரியா? நெக்ஸ்ட் அடுத்தது ரெண்டு நாட் ஈக்குவல் டு அந்த ரேங்கு இந்த ரேங்கு ஈக்குவலாக இல்லைன்னா இந்த சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் நோ சொல்யூஷன். இதுதான் ரூல்ஸு. இந்த ரூல்ஸை வச்சு தான் நம்ம இந்த கணக்கு போடுறோம். இதில் பாருக்க இந்த ரூல்ஸையும் பார்த்துக்க. இந்த ரூல்ஸை தனியாக நான் இங்கே வச்சுருக்கேன், இதையும் பார்த்து. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ரேங்க் ஆஃப் ஏ என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ரேங்க் ஏ. இது வரைக்கும் உள்ளதான் ரேங்க் ஏ. இது ஃபுல்லாக சேர்ந்தது தான் ரேங்க் ஏபி. ஸோ ரேங்க் இதில் ஏபி. ஃபஸ்ட்டு ரேங்க் ஏங்கிறது இந்த மேட்ரிக்ஸ் தான். இந்த மேட்ரிக்ஸில் எத்தனை non-zero ரோஸ் இருக்குது? 1 2 3 மொத்தம் 3 இருக்குது. இதையும் ஃபுல்லாக சேர்த்தனா அது ஏபி. இப்போ ஏ மட்டும் உள்ளது தான் இது. ஸோ எத்தனை இருக்குன்னா இதில் 3 இருக்குது. ஸோ 3. அடுத்தது ரேங்க் ஆஃப் ஏபி கண்டி. ரேங்க் ஆஃப் ஏபி எத்தனை இருக்குது? இதில் non-zeros இது 1 இது 1 இது 1 அதுவும் 3 தான். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இதில் அன்னோன் வேரியபிள் எத்தனை? எக்ஸ் ஒய் செட் 3. அப்போ ஈக்குவல் டு அப்போ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ பை பி ஈக்குவல் டு 3. இதை அன்னோன் வேரியபிள்ஸ் 3 ஈக்குவல் டு n. இப்படி இருந்ததுன்னா இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? இங்கே தி சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் ஏ யூனிக் சொல்யூஷன் சொல்லியிருக்கோம். அது அப்படியே நீ ஃபஸ்ட் இங்கே எழுதணும். தேர்ஃபோர் தி சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட்
consistent and it has a unique solution. ஓகே, இப்போ வழக்கம் போல் நம்ம ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் வச்சு எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ -7z. ஸோ -7z ஈக்குவல் டு -7. ஸோ z ஈக்குவல் டு -7/-7 ஈக்குவல் டு 1. அடுத்தது இந்த இடத்துல எல்லாமே எக்ஸினுடைய மதிப்பு 0, ஒயினுடைய மதிப்பு 0. எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட்டும் 0, இசட்னுடைய கோஎஃபிஷியன்ட் 0, ஒய் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒய் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குன்னா 1. அடுத்து எக்ஸு, இதான் ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம ஈக்குவேஷன். இதில் நம்ம எக்ஸ் ஒய் இசட் போட்டிங்கன்னா ஸோ எக்ஸு மைனஸ் ஒய் ப்ளஸ்ஸு 2z இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ ஒய்க்கு மதிப்பு 1, இசட்டுக்கு மதிப்பு 1, 2 ஈக்குவல் டு 2. ஸோ 2 கேன்சல் பண்ணால் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடுது. ஸோ எல்லாத்துக்குமே மதிப்பு நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஒய் இஸ் ஈக்குவல் டு 1, இசட் இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட் இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் நம்ம ஒன்லி யூனிக் சொல்யூஷன், ஒரே ஒரு சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன். இதுதான் இந்த 3 ரூல்ஸ் தான் இதில். யூனிக் சொல்யூஷன் ஒன்று, இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் ஒன்று, நெக்ஸ்ட்டு நோ சொல்யூஷன். இந்தமாரி ரேங்கை நம்ம பார்த்து இந்த கணக்கு போடணும். இதேமாரி தான் இதில் பாக்கி உள்ள கணக்கும். அடுத்து இது 2வது கணக்கு நம்ம பார்த்துட்டு முடிச்சுடுவோம். 2வது கணக்கு பார்ப்போம். 2வது கணக்கில் second sum, find the value of xk for which the equation kx minus 2y plus z is equal to 1, x minus 2ky plus z is equal to minus 2, and x minus 2y plus kz is equal to 1 have first one no solution, ரெண்டாவது யூனிக் சொல்யூஷன், மூணாவது infinitely many solution, infinite number of many solution. ஓகே, மெனி சொல்யூஷன். இப்போ வழக்கம் போல் நம்ம இந்த கணக்கு போடும்போது எந்தெந்த கேனுடைய மதிப்புகள்லாம் நோ சொல்யூஷன் ஆகுது, யூனிக் சொல்யூஷன் ஆகுது, இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே கணக்கு பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம அக்யூமெண்டட் மேட்ரிக்ஸ் டைரெக்டாக நம்ம போட்டிங்கன்னா அக்யூமெண்டட் மேட்ரிக்ஸ்னு போட்டுட்டிங்கன்னா ஸோ ஏபி இது அக்யூமெண்டட் மேட்ரிக்ஸ். அதனுடைய ஈக்குவேஷனை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் நம்ம முதல்ல எழுதிடுவோம் அக்யூமெண்டட் மேட்ரிக்ஸில். ஸோ கே -2 1 1 1 -2k 1 -2 1 -2k 1 அக்யூமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிட்டோம். இப்போ இது வந்து இந்த R3 R1 இன்டர்சேஞ்ச் பண்ணிடுவோம் அதில். அப்போ தான் ஈஸியாக நம்ம கணக்கு போடலாம். ஸோ R1 interchanged R1 interchanged R3. So 1 -2k 1, next 1 -2k 1 -2, next k -2 1 1 interchange பண்ணிட்டோம். அதில் இப்போ வழக்கம் போல் நம்ம என்ன செய்யணும்னா இந்த 3 இதையும் நம்ம என்னென்ன 0 0 ஆக்கணும். இந்த எலமெண்ட்டு இந்த எலமெண்ட்டு இந்த 3த்தையுமே நம்ம 0 ஆக்கணும். வழக்கமாக நம்ம ரூல்ஸ் நம்ம போடுவோம் இல்லையா, அதேமாரி நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்னா இந்த இடத்துல நம்ம ரூல்ஸ் இங்கே பாரு. ரூல்ஸு இதான் ரஃப் ஒர்க்கு.
ரஃப் ஒர்க்கு. முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா இது சாதாரணமாகவே R2 மைனஸ் R1 போட்டாலே 0 ஆயிரும். இதில் R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் கே R1 கேவால் பெருக்கும்போது 0 ஆயிரும். இந்த ரெண்டு ரூல்ஸையும் இங்கே நம்ம இங்கே போட்டுருவோம். ஸோ R2 implies R2 minus R1. Next R3 implies R3 minus K R1. இந்த ரூல்ஸ் இங்கே தனியாக போட்டுக்க. R2 minus R1 R2 பார்த்து எழுதிக்க. ஸோ 1 minus 2K 1 minus 2 1 minus 2K 1 இது நம்ம மைனஸ் ஆகும். இங்கே ப்ளஸ்ஸு, நெக்ஸ்ட்டு இது மைனஸு, இங்கே மைனஸ். இது கேர்ஃபுல்லாக போடணும். இங்கே கே இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடணும். ஸோ மைனஸ் 2K ப்ளஸ் 2 1 மைனஸ் கே இங்கே மைனஸ் 3. இது ஒரு ரூல்ஸு. நெக்ஸ்ட்டு R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் கே R1. இப்போ இங்கே R3 பார்த்து எழுதிக்க. ஸோ கே மைனஸ் 2 1 1. இப்போ R1 கேஆல் பெருக்கிக்க. ஸோ கே மைனஸ் 2K கே ஸ்கொயர் கே. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ், இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இதுவும் மைனஸ். ஸோ இங்கே 0 மைனஸ் 2 ப்ளஸ் 2K 1 மைனஸ் கே ஸ்கொயர் 1 மைனஸ் கே. இப்போ R2 R3 மாற்றிருக்கோம். அது இங்கே எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு எழுதும்போது இங்கே R1 அப்படியே எழுதிடுவோம். ஸோ R1 1 மைனஸ் 2K 1. நெக்ஸ்ட்டு இங்கே R2 பார்த்து எழுத வேண்டியதான். ஸோ 0 மைனஸ் 2K ப்ளஸ் 2 1 மைனஸ் K மைனஸ் 3. நெக்ஸ்ட்டு 0 மைனஸ் 2 ப்ளஸ் 2K 1 மைனஸ் K ஸ்கொயர் 1 மைனஸ் K. ஓகே. நெக்ஸ்ட்டு இதில் இது 0 ஆகிட்டோம், இது 0 ஆகிட்டோம். இதை மட்டும் தான் நம்ம 0 ஆகணும். இது 0 ஆகும்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே என்ன ஆயிரும்? 2 0 ஆயிரும். இது ப்ளஸ் 2 இருக்குது, இங்கே மைனஸ் 2 இருக்குது, இங்கே மைனஸ் 2K இருக்குது, ப்ளஸ் 2K. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே இது இந்த இடம் 0 ஆயிரும். ஸோ R3 இம்ப்ளைஸ் R3 ப்ளஸ் R2. இந்த ரூல்ஸை போட்டாலே இது ஈஸியாக நம்ம இதாகிரும், 0 ஆயிரும். ஸோ மற்றெல்லாம் அப்படியே எழுதிக்கிட்டேன். ஸோ மைனஸ் 2K 1 0 மைனஸ் 2K ப்ளஸ் 2 1 மைனஸ் K மைனஸ் 3 0 0 மைனஸ் ஆஃப் K மைனஸ் 1 K ப்ளஸ் 2 அண்டு மைனஸ் ஆஃப் K ப்ளஸ் 2. நீ ஆட் பண்ணினா இதான் உனக்கு கிடைக்கும். நீ பார்த்துக்கத. இப்போ இதை வச்சுட்டு நம்ம இந்த கணக்கு எப்படி போடுறது, இதை நீ ஃபேக்டரைஸ் பண்ணி அப்படியே போட்டிருக்கோம். இதில் இதைப்படி நம்ம இந்த கணக்கு எப்படி போடுறது. ஃபஸ்ட்டு வந்து நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷன்னா என்ன நம்ம ரூல்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, நோ சொல்யூஷன்னா இது ரெண்டும் என்ன செய்யக்கூடாது, நாட் ஈக்குவல்டுன்னு இருக்கக்கூடாது. ரேங்க் ஏபியும் ரேங்க் ஏவும் சமமாக இருக்கக்கூடாது. அப்படின்னா எப்படி இருக்கணும்? இதில் நோ சொல்யூஷனில் ரேங்க் ஏங்கிறது இந்த இடத்துல நீ கோடு கூட போட்டுக்கலாம். ரேங்க் ஏங்கிறது இந்த 3 மட்டும்தான். இது வந்து 2 மட்டும் இருக்கணும். இதில் வந்து ஃபுல்லாகவே 3 இருக்கணும். அப்போ ரேங்க் ஆஃப் A equal to 2 and rank of A baby is equal to 3. இப்படி இருந்தால் மட்டும்தான் இது எப்படி இருக்குன்னா, rank A is not equal to rank of AB. அப்படின்னா இதில் வந்து இது என்ன இருக்கணும்னா, இது மஸ்ட்டு ரேங்க் ஏல இது எப்படி கண்டிப்பாக இது என்ன இருக்கணும், 0 தான் இருக்கணும் இதில். ஸோ இந்த இடத்துல நம்ம K மைனஸ் 1 இன்ட்டு K ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 மஸ்ட்டாக 0 இருக்கணும். அப்படின்னா K மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, K இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு அடுத்தது K ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0, K இஸ் ஈக்குவல் டு
-2. சரி, இதில் k = 1ன்னு வந்தால் இதில் 0ன்னு ஆயிரும். அப்போ ரேங்கோடைய மதிப்பு ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2ன்னு வந்துடும். ஆனால் இது k -2ன்னு இதில் போட்டோம்னா ரேங்க் ஆஃப் ஏவும் 2 தான், ரேங்க் ஆஃப் ஏபியும் 2ன்னு தான் வந்துடும். அதனால் ரேங்க் ஆஃப் ஏபி 3ன்னு ஆகணும்னா இந்த இடத்துல இது 0வாக இருக்கக்கூடாது. அதனால் k -2வாக இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா என்ன ஆயிரும்னா ரேங்க் ஆஃப் ஏபி என்னென்னு 2ன்னு இருக்கும், ரேங்க் ஆஃப் ஏவும் 2 வரும். வரும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ≠0 வரணும். அப்போ தான் ரேங்க் ஆஃப் ஏபி வந்து 3ன்னு வரும். ஸோ இப்போ இந்த மதிப்பு தான் ஃபார் k = 1, 1க்கு மட்டும்தான் என்னது தி சிஸ்டம் ஹேஸ் no solution. சரியா, நோ சொல்யூஷன். அதேமாரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் தான் அடுத்து ரெண்டாவது இங்கேயே பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். செகண்ட் ஒன் இனிக்யூ சொல்யூஷன். இப்போ இனிக்யூ சொல்யூஷன்னா என்னன்னு நம்மளுக்கு ரூல்ஸ் படி இனிக்யூ சொல்யூஷன்னா எப்படி இருக்கணும்? இனிக்யூ சொல்யூஷன்னா 2 ரேங்க்குமே ஈக்குவலாக இருக்கணும், நம்பர் ஆஃப் அன்னோனும் ஈக்குவலாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் என்னது இனிக்யூ சொல்யூஷன். அப்படின்னா இந்த இடத்துல ரேங்க் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு என்ன இருக்கணும்? 3ஆக இருக்கணும். இங்கே அன்னோன் 3 தானே. அப்படின்னா இப்போ இதில் வந்து இது வந்து என்ன செய்யக்கூடாது, ≠ 0 இருக்கும், ≠0 ஆகும். அப்படின்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக இது ≠ 0ன்னு ஆயிரும். அப்போ ரேங்க் ஆஃப் ஏவும் 3 தான், ரேங்க் ஆஃப் ஏபியும் 3 தான். ஸோ k -1 × k + 2 is not equal to 0. அப்போ k -1 is not equal to 0, k is not equal to 1 ஆகும். அதேமாரி k + 2 is not equal to 0, k is not equal to -2. இப்படி இருந்ததுன்னா ரெண்டுமே 3ன்னு வந்துடும். therefore for k is not equal to 1, k not equal to -2க்கு the system எப்படி இருக்கும்? the system has unique solution. unique solution. கடைசியா infinitely many solution. next infinitely many solution நான் இந்த இடத்துல போடுறேன். நீங்கள் இடம் அடுத்த பக்கம் போனால் நம்ம சரியாக இருக்காங்கிறதுனால இந்த சரி அதிலே போடுவோம். அடுத்தது நெக்ஸ்ட் இதிலே போடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு மூணாவது இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். ரூல்ஸ் படி நம்ம என்ன பார்த்தோம்? அதில் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்னு எங்கே இருக்குது? இன்ஃபினிட்லி நம்பர் ஆஃப் மெனி சொல்யூஷன் என்ன இருக்கணும்? 2 ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் நம்பர் ஆஃப் அன்னோனில் லெஸ்ஸனில் இருக்கணும். அதாவது ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 2 லெஸ் தென் என்ன இருக்கணும்? அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து இதுவும் 0 இருக்கணும், இது 0னா ஆட்டோமேட்டிக்காக இதுவும் 0 ஆயிடும். அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏபி இது மட்டும்தான் இருக்கும், நம்பர் ஆஃப் ரோஸ் 2. அதேமாரி ரேங்க் ஆஃப் ஏபியில் நம்பர் ஆஃப் ரோஸு நான்-0 ரோஸ் 3. இதில் இதுவும் 0 ஆகிட்டு இது 0 ஆகிட்டுன்னா நம்பர் ஆஃப் ஏபி என்னென்னு வந்துடுது? நம்பர் ஆஃப் நான்-ஜீரோஸ் ரோஸ் எத்தனைன்னா 2 தான். இது 0 ஆகிட்டு இது 0 ஆகிட்டுனா ஸோ ரேங்க் ஆஃப் ஏ அதுவும் 2 தான். அதேமாதிரி ரேங்க் ஆஃப் ஏபியும் 2 தான். இப்போ லெஸ் தென் n வந்துடுது. ஸோ இதில்
நம்ம என்ன கண்டிஷன்னா இங்கே k minus 1 k plus 2 equal to 0, k is equal to 1 and k is equal to minus 2 இருந்தால் 0 ஆயிரும். ரேங்க் ஏயும் 2 தான், ரேங்க் ஏபியும் 2 தான். ஸோ ஃபார் இப்போ இதில் கேஸ் ஈக்குவல் டு -2 மட்டும் போட்டாலே ரெண்டு இதுவுமே என்ன ஆயிடுது, இந்த ரெண்டு டைமு 0ன்னு ஆயிரும். ஸோ கேஸ் ஈக்குவல் டு -2 போட்டால் போதும். தி சிஸ்டம் ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். இப்போ அடுத்த மூணாவது கணக்கு ஒன்று ஹோம்ஒர்க். இப்போ ஹோம்ஒர்க் எழுதுகிறேன். மூணாவது கணக்கு ஒன்று ஹோம்ஒர்க் எழுதுகிறேன். இப்போ அடுத்தது ஹோம்ஒர்க்கை பார்த்து எழுதிக்க ஃபஸ்ட்டு. 25/5/2021 ஹோம்ஒர்க். எக்ஸசைஸ் 1.5ல் 1ல் 2வது சம்மு, அடுத்தது 3வது சம்மு, 4வது சம்மு, அடுத்தது எக்ஸசைஸ் 1.6ல் ஃபஸ்ட்டில் 2வது சம்மு, 3வது சம்மு, 4வது சம்மு, அடுத்தது 3வது. ஸோ 1 2 3 4 ஒரு டோட்டலாக 5 கணக்கு இருக்குது. இதை நீ போட்டு வாட்ஸ்அப்பில் 4 மணிக்குள்ளே அனுப்பிவிட்ரு. ஆனால் ஒரு நிறைய பேர் என்ன செய்கிறான்னா, நிறைய ஆப்சண்ட் ஆகிறான், உள்ளே வந்துட்டு வெளியில் போகிறான். அதெல்லாம் இல்லாமல் இந்த தடவை இப்போ நியர் டு ஃபஸ்ட்டு சாப்டரை நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இன்னும் ஒரு எக்ஸசைஸ் தான் பாக்கி இருக்குது. இந்த சாப்டரை நான் முடித்த உடனே எல்லாத்துக்கும் நம்ம டெஸ்ட் வைக்கிறேன்னா, அதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ் எல்லாத்தையும் திரும்ப ஒரு தடவை பார்த்துட்டு ஒவ்வொரு கணக்கையும் நீயே போட்டுப்பார். இதுதான் உனக்கு டைம். அதனால் இந்த ஹோம்ஒர்க்கை அப்படியே போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ரு. ஏற்கனவே கேட்டாங்க ஹெச்எம்மு. ஆனால் ஒரு பாதி பேர் போடுறான் 11th A2ல் ஹோம்ஒர்க்கு அனுப்புறதில்ல வாட்ஸ்அப்பில். அதுக்கப்புறம் நீ ஹோம்ஒர்க் அனுப்பலைன்னா பேரண்ட்ஸுக்கு நானே ஃபோன் அடிப்பேன். ஒவ்வொரு நம்பரும் உங்கள் வீட்டுக்கு நான் ஃபோன் அடிப்பேன். அதை நீ தவிர்த்திடு. அதான் நல்லது உனக்கு. தேங்க்யூ.